நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து pH சம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து pOH பற்றின சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், அது வந்து ஹைட்ரஜன் அயான்னு கொடுத்துருந்தோம். ஹைட்ராக்சில் அயான்னு கொடுத்துருந்தா வந்து OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் வரும். இதே ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருந்தா H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் போடணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஹைட்ராக்சில்னு கொடுத்துருக்கு. அப்போனா நம்ம pOH தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபார்முலா தெரியும், pOH equal to minus log 10 OH minus. ஓகேவா? இதே pHனா pH equal to minus log 10 H plus concentration போடணும். ஓகேவா? நம்மளுக்கு ஹைட்ராக்சில் அதாவது OH என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 into 10 power minus 9 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து டெசிமலில் இருந்ததுனால நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து இந்த சம்மில் வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. ஓகேவா? இப்போது pOH ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 OHக்கு பதிலாக 1 into 10 to the power of minus 9. ஓகேவா? இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் லாக் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். லாக் 1 ப்ளஸ் log 10 power minus 9. ஓகேவா? log 1ஓட வேல்யூனா 0 ப்ளஸ் இந்த மைனஸ் 9 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். மைனஸ் 9 log 10ஓட log 10. ஓகேவா? இப்போது log 10ஓட வேல்யூ என்ன, 0 மைனஸ் 9 அப்படியே இருக்கும். log 10ஓட வேல்யூ வந்து 1. ஓகேவா? இப்போ மைனஸ் 9 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 9 இன்ட்டு 1 மைனஸ் 9 தான். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 9. இப்போ pOH ஆஃப் தி சொல்யூஷன் இஸ் 9. ஓகேவா? இப்போது கொஸ்டினில் வந்து பவர் வந்து மைனஸ் 9ல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு, ப்ளஸ் 9ல் வந்திருக்கு. இதை வச்சே நம்ம ஈஸியாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த சம்க்கு போகலாமா? A solution has pOH of 11.76. What is the pH of the solution? ஓகேவா? இப்போ pH கொடுத்து pOH கேட்டாலோ pOH கொடுத்து pH கேட்டாலோ என்ன ஃபார்முலானா pH ப்ளஸ் pOH ஈக்குவல் டு 14. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து pH கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சொல்யூஷனுக்கு. ஓகேவா? pH கொடுத்துட்டாங்க. இப்போ pH ப்ளஸ் pOH ஈக்குவல் டு 14ன்னு தெரியும். ஓகேவா? pH கேட்டிருக்காங்க, அப்படியே pH அப்படியே வச்சுப்போம். pHோட வேல்யூ கொடுக்கல. pOH என்ன கொடுத்துருக்காங்க, 11.76 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 14. ஓகேவா? அப்போது pH அப்படியே இருக்கும். இந்த 11.76 இந்த பக்கம் போயிடுமா, ரைட் சைடு கொண்டு போய்டும். ஓகேவா? 14 மைனஸ் 11.76. சரி, ஓகேவா? இப்போ 40லேருந்து 11.76 மைனஸ் பண்ணும். ஓகேவா? 11.76. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அந்தாண்டு இருக்கிறதுனால நம்பரை தள்ளி தான் எழுதணும். மறந்துட்டாங்க போட்டிங்கன்னா சம் தப்பாயிடும். ஓகேவா? 0 போட்டுக்கணும். 3 எடுத்துக்கணும். இங்கேருந்து 1 பேரை பண்ணுறோமோ, அப்போ இங்கே 9 இருக்கும், இங்கே 10 இருக்கும். ஓகேவா? தெளிவாக போடுறேன். ஓகேவா? 14 மைனஸ் 11.76. ஓகேவா? 3 இங்கே வந்து 9, இங்கே வந்து 10, இங்கே வந்து 4 இருக்கும், இங்கே வந்து 2, இங்கே வந்து 2. அப்போது pH நம்மளுக்கு என்ன வருது, 2.24 வருது. ஓகேவா? அப்போது pH ஆஃப் திஸ் சொல்யூஷன் ஓகேவா ஈக்குவல் டு 2.24. ஓகேவா? புரிஞ்சா? ரெண்டு சம்மாக கொடுத்துருக்காங்க. ஹைட்ராக்சில் அயான் ஃபஸ்ட்டு இந்த சம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் pH பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து pOH ப்ளஸ் pH கொடுத்துருந்து pOH கேட்டாலோ, pH கொடுத்துருந்து pOH கேட்டாலோ, இல்லை pOH கொடுத்துருந்து pH கேட்டாலோ ஃபார்முலா என்னன்னா pH ப்ளஸ் pOH ஈக்குவல் டு 14. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி இந்த சம் போட வேண்டியது. ஓகேவா?
தேங்க்யூ.